1 கொரிந்தியர் 1:26 29 வரைக்கும் வாசிங்களேன். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, ஞானிகள் அநேகர் இல்லை என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. வல்லவர்கள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். என்ன ஒரு அற்புதமான வார்த்தைகள்! ஆண்டவருடைய விசேஷமே தகுதி இல்லாதவர்களை எடுத்து தகுதிப்படுத்துகின்றார். ஆண்டவருடைய விசேஷமே படிப்பறிவு இல்லாதவர்களை எடுத்து படித்தவர்களுக்கு முன்பதாக அவருடைய ஞானத்தை விளங்க செய்கின்றார். இது தேவன் செய்யக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்று நான் சொல்லுவேன். ஆனாலும் இதில் 29வது வசனத்தை நாம் கவனிப்பது மிக அவசியம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்றாரு, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார் என்று தேவ வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து மிகவும் வைராக்கியம் உள்ளவர், அவருடைய மகிமை. அவருடைய மகிமையை குறித்து தேவன் மிக அதிக வைராக்கியம் உடையவர். யாரோடு கூட அந்த மகிமையை தேவன் பகிர்ந்து கொள்ள மாட்டார். அப்படி என்றால் ஏன் தேவன் தகுதி இல்லாதவர்களை பயன்படுத்துகின்றார் என்றால், அவர்களை எடுத்து பயன்படுத்தும் பொழுது, மற்றவர்களுக்கு முன்பதாக அவர்கள் அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது, மற்றவர்கள் அவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று அறிந்தும் தேவன் இவர்களை பயன்படுத்துகின்றார் என்று தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக தேவன் தகுதி இல்லாதவர்களும் படிப்பில்லாதவர்களும் ஏழைகளையும் பயன்படுத்துகின்றார்.